Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட் பத்தி வந்து பார்க்க போறோம். லாஸ்டா மார்க்கெட் அப்டேட் வீடியோ பண்ணதுல இருந்து சைனா வந்து ஓவரால் கிரிப்டோஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கதை பத்தி வந்து பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் மேபி மார்க்கெட் வந்து டம்ப் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுல ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிற வந்து ஒத்து போச்சு. ஸோ அப்கமிங் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட்டு பிட்காயின் ஆகட்டும் எத்தேரியம் ஆகட்டும் எல்லாம் வந்து பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, ஷார்ட் டேர்ம் பம்ப் அப்படிங்கிறதாவது நம்ம வந்து பார்ப்போமா இல்லையா, இல்லை டம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அண்ட் அந்த சைனீஸ் பாட்டாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நியூஸஸ் பற்றியும் வந்து பார்ப்போம். அண்ட் அப்கமிங் டேஸில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஐசிஓஸோட லான்ச் அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. எதெல்லாம் நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணணும், முடிஞ்சால் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண சான்ஸ் கிடச்சா எதுலலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் வேணாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் அதை பற்றியும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாத்துக்கு முன்னாடி என் பேர் அஜித், நீங்கள் பார்க்க கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ மார்க்கெட் அப்டேட் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேனலில் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயங்க. எனக்கு வந்து நான் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு, இப்போ சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த பர்டிகுலர் டைமில் நான் அட்லீஸ்ட் லைவாவது வந்து போகணும் அப்படிங்கிற வந்து நினச்சேன். பட் என்னால் வந்து போக முடியல. பேக்ரவுண்ட் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப மெஸ்டப்பாக வந்து இருக்குது. ஸோ அதனால தாங்க என்னால் லைவ் கூட வந்து போக முடியல. சாரி. கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் லைவ் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்து வரேன். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு செட்டப் இருந்தது, அதோட பெட்டரான செட்டப்போடவே நான் வந்து இன்னும் ஒரு 15 to 20 டேஸ்லேயே வந்து வந்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட்டும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். சாரி. ஸோ இதுக்கும் அது தாங்க காரணம். என்னால் கரெக்டாக கண்டென்ட்லாம் வந்து பக்காவாக வந்து பண்ண முடியல. ஸோ நிறைய டாபிக்ஸ் வந்து யோசிச்சிருக்கேன். அது எல்லாத்துக்கும் நம்ம பழைய செட்டப் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பக்காவான வீடியோஸ்லாம் அப்கமிங் டேஸில் வந்து இருக்குது. ஒரு 10 to 15 டேஸ் மட்டும் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். பட் உங்களுக்கும் எனக்கும் இந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும். ஐ மீன் உங்களுக்கு ஒரு ரேண்டம் காய் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் நான் யார், நான் என்ன பண்ணுறேன் எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அந்த பர்சனல் வீடியோ அப்படிங்கிறத வந்து நான் வந்து பண்ண போகிறேங்க. அதுவுமே வித்தின் ஒரு 20 டேஸ்க்குள்ளே வந்து பண்ணிடுறேன். அந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கு 20 வயசு தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பேன். பட் அந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன் நான் யார், என்ன பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நானுமே வந்து ரொம்ப ஸ்க்ராட்சில் இருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். $100 $200 அதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. என்னோடய போர்ட்ஃபோலியோவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வந்து இருக்கும். ஸோ நான் அந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சில வீடியோஸ்லாம் நான் $3000 $5000 ஈஸியாக சொல்கிறேன் இவன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்கன்னு நான் பொதுவாக சொல்லலை, தப்பாக வந்து எதுவுமே சொல்லலை. ஒரு சிலவங்களுக்கு ஆதங்கம் அப்படிங்கிற வந்து இருக்கும். சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ நான் எப்படி அதெல்லாம் வந்து பண்ணேன் அப்படிங்கிற பற்றியும் வந்து சொல்கிறேன். நீங்கள் அதை விட என்னை விட எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற பற்றியும் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு வந்து யூடியூப்லேயே கிட்டத்தட்ட 1.5 years 1 yearக்கு மேலே வந்து இந்த ஜேர்னி அப்படிங்கிற வந்து இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நான் பண்ண நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் பற்றி வந்து சொல்கிறேன். இந்த ஏர்பாட்ஸ் இந்த மேக் அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அசி கிஃப்ட் சோட்ரே கூலிங் கிளாஸு மங்கி குலா எவ்ரிதிங் ஓசியில் காய்ச்சது. இந்த காரு பைக் இதெல்லாம் நான் பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணல. நிறைய போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் கிரிப்டோஸில் தான் என்னோடய ஹோல் மணியே வந்து இருக்குது. நான் பெருசாக இதிலலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாமே கூட வந்து ஒரு சில பர்பஸ்னால தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த சேனல் வந்து அப்கிரேட் பண்ணுறது, இந்த ஸ்டூடியோ இதெல்லாம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது ஏன் அப்படிங்கிற பற்றியும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டைம் வந்து இதில் நிறைய வேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மார்க்கெட் அப்டேட் வந்து பார்த்துடலாம். அந்த பர்டிகுலர் வீடியோ பக்காவாக உங்களுக்காக நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னை பற்றின ஐடியா வந்து கிடைக்கும். உங்களுக்கும் அதில் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து கிடைக்கும். ஏன்னா 20 years ஓல்டில் நான் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் என்னால் $1000-2000 இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னா அதுவும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் மணி கண்டிப்பாக நான் வாங்கவே இல்லை. ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது நீங்களும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அதை பற்றி நான் வீடியோ வந்து பண்ணுறேன். சரி, இப்போது மார்க்கெட் அப்டேட் வந்து போயிடலாம். கைஸ், உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சரி, இப்போது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடியோ பண்ணுற இந்த டைமில் வந்து BTC வந்து $42,900 அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய
சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இல்லைங்க. லாஸ்ட் வீடியோ நான் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் பிஃபோர் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 வீக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாடி வந்து இருந்திருக்கும். ஸோ இப்போது என்ன தான் ஆக்சுவலாக ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 3 வீக்ஸ் முன்னாடி பண்ண வீடியோவில் இருந்து நான் இப்போ வந்து மார்க்கெட் டம்ப் ஆகும்னு, அதுக்கப்புறமா தான் இந்த டம்ப் அப்படி மேஜர் டம்ப்ஸ்லாம் வந்து ஆச்சு. ஸோ போன 1 வீக் முன்னாடி பண்ண வீடியோவில் வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து சைட்வேஸ் தான் வந்து போயிட்டு வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து டம்ப் ஆகணும் இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருந்தேங்க. இந்த ஜோன்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, பர்பிள் பிங்க் அந்த கலரில் இருக்க இந்த ஜோன் வந்து மேஜரான ஒரு இந்த பர்டிகுலர் இதில் இருக்கும்போது சப்போர்ட்டாக வந்து இருந்தது. ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த ஜோனில் இருக்க வரைக்கும் ஒன்ஸ் நம்ம அப்சைட் வந்து பிரேக் ஆனோம்னா மேபி நம்ம பிட்காயினோட ப்ரைஸ் வந்து $46,500 $47,000 கிட்ட வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த எந்த சைட் பிரேக் அவுட் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். மேபி நம்ம $40,000 இந்த $41,000 $40,000 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பிட்காயின் வந்து ஃபால் ஆகிட்டு கீழே வந்ததுன்னா ஈஸியாக நம்மளால் வந்து $38,000 கூட வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் சிம்பிளராக வந்து சொல்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல இந்த ஜோன் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் கீழே வந்து இந்த 4 hour க்ளோஸ் அப்படிங்கிற வந்து இருந்துட்டு ரொம்ப வால்யூம் அதிகபட்சமான வால்யூமோட 4 hour க்ளோஸ் அப்படிங்கிற வந்து இருந்ததுன்னா இங்கே வந்து ஒரு நல்ல டம்ப் அப்படிங்கிறதாகி ஒரு 4 hour க்ளோஸ் இருந்துட்டு நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ஆகி வந்ததுன்னா ஈஸியாக நம்ம $38,000 அந்த ரேஞ்சிலலாம் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதாங்க அப்கமிங் டேஸில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். சப்போஸ் நம்ம மேலே பிரேக் அவுட் ஆனால் $46,000. ஸோ இப்போ செப்டம்பர் வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக மார்க்கெட்டில் வந்து பெரிய லெவலில் நீங்கள் வந்து வால்டாலிட்டி வந்து பார்க்க முடியாது. நிறைய ஆல்காயின்ஸ்லாம் வந்து பம்ப் ஆகிட்டு வந்திருக்கு. ட்ரெண்ட் பேஸ்டாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. NFT ட்ரெண்டு பார்த்தோம். அப்கமிங் டேஸில் இன்னமும் இந்த கேமிங் ட்ரெண்ட் வந்து போய்ட்டுருக்கு. ஸோ இந்த கேமிங் பபுள் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ அப்படிங்கிற வந்து பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் சைமல்டேனியஸாக வந்து போய்ட்டுருக்குங்க. நீங்கள் டெலிகிராம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க பேசிக்காக பிட்காயின் வந்து பெரிய லெவலில் வந்து மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியல. ஸோ இந்த ஜோன்ஸ் வந்து மேஜராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பிட்காயினில் இப்போ ட்ரேட் பண்ணுறதை விட நீங்கள் இந்த கேமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய மணி ஃப்ளோ அதில் தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு சில ஐடியாஸ் வந்து சொல்கிறேன், அதை வந்து பாருங்கள். ஸோ இதுதான் பிட்காயின்கான அப்டேட்டு. ஸோ எத்தேரியம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேஜர் ஜோனில் தாங்க வந்து இருக்குது. ஸோ இந்த பிட்காயினோட மூவ்மெண்ட் பொறுத்து தான் எத்தேரியமோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும் அப்கமிங் டேஸ் வந்து. ஸோ ஏதாவது ஒரு ஃபட் அகெயின் வந்து பார்த்தோன்னா மேபி டம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக அக்டோபர் மந்தில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இல்லை. சைட்வேஸ் தான் வந்து அதிகபட்சமாக பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ அண்ட் டாலர் இண்டெக்ஸ் அதை பற்றி வந்து சொல்லி ஆகணும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்களா பக்காவாக வந்து நல்லா வந்து பம்ப் ஆகிருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் டாலர் இண்டெக்ஸ் பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸ்டில் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வந்து பம்ப் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. அட் சம் பாயிண்ட் இது எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் வந்து கிராஷ் ஆச்சுன்னா கிரிப்டோஸாக வந்து பயங்கரமாக அடி வாங்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருங்க. ஃபுல் மணியும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோஸில் இன்வெஸ்ட் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. யூஎஸ்டி சைட் பை சைடு வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு ஸ்விங் ட்ரேடோ இல்லை ஒரு குயிக் ஃப்ளிப்போ அந்த மாதிரி பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் இது வந்து இல்லைங்க. ஆப்வியஸாக அதுதான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுறது எக்ஸாக்டாக என்ன பண்ணுறேனோ அதை தான் இந்த சேனல்லே வந்து சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இருக்க அப்டேட் இது தாங்க. பிட்காயினாக இருக்கட்டும், எத்தேரியமாக இருக்கட்டும், இப்போது மேக்ஸிமம் வந்து மேபி நம்ம அப்போர்ட் தான் வந்து புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிட்காயின் பொறுத்த வரைக்கும் $46,000 அப்படிங்கிறது போகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் மோஸ்ட்டாக இந்த செப்டம்பர் மந்த் வந்து நம்ம வந்து தாண்டிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஷார்ட் டேர்ம் பவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். மேபி ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து சொன்னதான் சைட்வேஸ் தான் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கனால ஒரு சின்ன பவுன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் அப்படிங்கிற வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ பார்த்துருங்க. அண்ட் அந்த நியூஸஸ் பற்றி வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கணும்னு நினச்சேன். 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பெருசாக வந்து இருந்திருக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காம்பவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பக்னால கிட்டத்தட்ட $70 million ஒர்த்தான டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ்க்கே வந்து போயிடுச்சு. யூசர்ஸ்னால் நீங்கள் இந்த டோக்கன் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபை இது தானே, டிஃபை ப்ராஜெக்ட் தானே இது வந்து. ஸோ இந்த லெண்டிங் அந்த மாதிரி ஆவே மாதிரி இது வந்து ஸோ அவங்களுக்கே வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய டம்ப் அப்படிங்கிற காம்பவுண்ட் டோக்கன் வந்து பார்த்தோம். மேபி காம்பவுண்ட் வந்து நீங்கள் பார்த்து பை பண்ணுங்கள், டெக்னிக் அனாலிசிஸ் தான் தெரிஞ்சதுன்னா. அண்ட் இந்த சைனீஸ் பேன் அப்படிங்கிற இந்த சைனீஸ் ஃபட் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பேன்ஸ் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருந்தாங்க. ட்விட்டர்லேயோ இதை பற்றி அழகாக ஒரு போஸ்ட் அப்படிங்கிற வந்து பார்த்துருந்தேன். ஸோ
2 பேனுங்க 21 இதே வருஷத்தில் 21 5ஆம் மாதம் வந்திருக்கு. மல்டிபிள் ஃபட்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது வந்து மேஜர் ஃபட்ஸு. பேன் அப்படிங்கிற மேஜராக ஓவரால் கிரிப்டோஸே வந்து பேன் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வந்து இந்த வருஷத்துலேயே 2 வாட்டி வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன இந்த எவர்கிரண்ட் இஷ்யூஸாக இருக்கட்டும், கிரிப்டோ மைனிங் அது இதுன்னு நிறைய இந்த சைனீஸ் ஃபட் அப்படிங்க வந்துட்டே தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸோட ட்ரேடிங்கை வந்து கம்ப்ளீட்டாக ஹால் பண்ணிட்டாங்க. காயினெக்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் டு ரிமூவ் ஆல் மெயின்லேண்ட் சைனா யூசர்ஸ் இன் அக்டோபர். ஸோ சைனீஸ் யூசர்ஸே மொத்தமாக காயினெக்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்களா. யோபிக்கும் அந்த பிரச்சனை வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த சைனீஸ் ஃபட்ஸ் அப்படிங்க இருந்துட்டு தான் இருக்குது. சைனீஸ் ரெகுலேட்டர்ஸ் யுனைட் ஃபோர்ஸஸ் டு கிராக் டவுன் ஆன் கிரிப்டோ. ஸோ கிரிப்டோ யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ கிரிப்டோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபட்ஸ் அப்படிங்க இருந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், இந்த அனதர் எதேரியம் மைனிங் பூல் forced to close due to China crackdown. ஸோ இந்த சைனீஸ் கிராக்டவுன் இந்த மைனிங்காக இருக்கட்டும் எல்லாமே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. எக்ஸ்சேஞ்சஸ் சைனீஸ் யூசர்ஸ் கட் டவுன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃபட்ஸ் அப்படிங்கிற இருந்துட்டு இருக்கு. ஸோ பார்த்துருங்க, ஏன்னா இந்த இடத்துல இன்னும் ஃபட்ஸ் அப்படிங்கிற லோட் ஆச்சுன்னா ஈஸியாக இன்னும் மார்க்கெட் பயங்கரமாக டம்ப் ஆகும். பிட்காயின் லைட்டாக டம்ப் ஆனதில் ஆல்காயின்ஸில் இன்னும் டம்ப் அப்படிங்கிற பார்ப்போம். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிட்காயின் ஓரளவுக்கு டம்ப் ஆச்சுன்னா ஆல்காயின் நல்லா டம்ப் ஆகி பிட்காயின் டாமினன்ஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்ஸில் இருக்கவங்களுக்கு அது ஒரு மேஜர் த்ரெட்டாக இருக்கும். ஓகேங்களா, சரி, இப்போ அப்கமிங் டேஸில் இருக்க ஐடியாஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். வாங்கியிருந்தேன், நீங்களும் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போது $60 போச்சு. ஸோ இப்போ அரௌண்ட் $44 $45 இருக்குது. ஸோ அது மேஜரான மேட்டர் இல்லைங்க. கேமிஃபைல ஹீரோவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. அதில் நானுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேமிஃபை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸ்டேக்கிங் 4 வகையாக வச்சுருக்காங்க. ஸோ ரூக்கி, எலைட், ப்ரோ அண்ட் லெஜெண்ட் இருக்குது. ரூக்கினா 20 கேமிஃபை டோக்கன்ஸ். அப்போது $20 வாங்கியிருந்தா அது கிட்டத்தட்ட $400 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இது லாட்ரி, இதுவுமே லாட்ரி எல்லாமே லாட்ரி தான். பட் வின்னிங் சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது 20 டோக்கன்ஸு. எலைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 டோக்கன்ஸு. இது 500 அண்ட் இது ரொம்ப ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன் லெஜெண்ட் அப்படிங்கிறது ஸோ இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எலைட் வாங்கியிருந்தேன். ஏன்னா 100 டோக்கன்ஸ் நான் பெரிய ப்ராஜெக்ட் சொன்னனால நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணி அரௌண்ட் ஒரு $2000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். எலைட் வாங்கினால என்னால் அந்த ஹீரோவஸ்ட் ப்ராஜெக்டில் என்னால் ஈஸியாக அலோகேஷன் வாங்க முடிஞ்சுது. ஹீரோவஸ்ட்டில் நான் அலோகேஷன் வாங்கினால எனக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $600 ப்ராஃபிட் நான் எடுத்துட்டேன். ஸ்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த $2000 கேமிஃபைல இன்வெஸ்ட் பண்ணது $4000 ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சான்சஸ் அப்படிங்கிற கிடைக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் சப்போஸ் நீங்கள் கேமிஃபைல ஒரு 20 டோக்கன் இன்னமும் என்னால் வாங்க முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன் பார்த்தீங்கன்னா மை மாஸ்டர் வார் அப்படிங்கிற ஒரு நல்ல ப்ராஜெக்ட், ஓரளவுக்கு பிளானட் சாண்ட்பாக்ஸ் சூப்பரான ப்ராஜெக்ட், பர்ஃபெக்டாக இருந்தது. நான் அந்த ப்ராஜெக்ட் பற்றி முடிஞ்சால் வீடியோ பண்ணுறேன். இதில் ஏதாவது வீடியோ என்ன சொல்லுங்கள், ஏன்னா மெட்டாவர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட் மெட்டாவர்ஸ் தான் பார்க்குறேன். ஸோ அண்ட் டார்க் ஃப்ரான்டியர்ஸும் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். பிக்ஸ் அண்ட் டார்க் ஃப்ரான்டியர்ஸ் கேம் ஸ்டார்டரில் வருது. ஸோ இந்த கேமிஃபைலையும் இந்த டார்க் ஃப்ரான்டியர்ஸ் அப்படிங்க வருது. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இதுதாங்க அப்கமிங் டேஸில் ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வருது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேமிஃபைல முடிஞ்சால் என்டர் ஆகுங்க. ஸோ என்னோட வேலை கனெக்ட் பண்ணுறதுல சின்ன இஷ்யூ இருக்குது. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆக்சுவலாக நிஜமாகவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு காமிச்சேன்னா நீங்களும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே நானும் பண்ணுவேன். ஸோ $100 அலோகேஷன் கிடச்சிது. 40% ரிலீஸ்னால எனக்கு இனிஷியலாக $40 டோக்கன்ஸ் கிடச்சனால என்னால் ஈஸியாகவே அதை வச்சு அரௌண்ட் ஈஸியாக ஒரு 10x 12x 15x பண்ணிச்சுங்க. $600 என்னமோ எடுத்துட்டேன் வெறும் $40 இருந்து. ஸோ இதை தான் நான் இந்த எலைட் தான் வச்சுருக்கேன் இப்போ ஆக்சுவலாக ஸோ எலைட் இந்த ஒரு அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ணிவிட்டு நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன் ஒரு சில விஷயங்களால். ஸோ இதுதாங்க இப்போதைக்கு இருக்க அப்டேட்டு. ஸோ ஒரு 100 டோக்கன்ஸ் நான் சேக் பண்ணியிருக்கேன், சொல்லியிருந்தேன் இல்லையா, 20 டோக்கன்ஸ் 50 அண்ட் இது லெஜெண்டரி, இது வேறு கதை. ஸோ முடிஞ்சால் ஒரு 20 டோக்கன்ஸ் ரூக்கியில் போட்டு பாருங்கள். லாட்ரியில் உங்களுக்கு லக்கு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அப்கமிங் டேஸில் ஒரு சில ஐசிஓஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இந்த த 3 கிங்டம்ஸ் இது வந்து டாவ் மேக்கர் வருது, இது கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், வேறு லெவலில் போகும். அண்ட் காயின் லிஸ்ட்டில் காட்ஸ் அன்சைன்ட் வருது, அதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஃபை லேண்டும் வந்து பாருங்கள். ஸோ இதில் அப்கமிங் டேஸில் வர ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸு. ஸோ நான் வீடியோ பண்ணுற இந்த டைமில் நைட் ஆகிடுச்சு, ஸோ கொஞ்சம் வளர்ந்தால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் வேறு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்எம்ஆர்கே லிஸ்டிங், ஆர்எம்ஆர்கே பற்றி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடிங்க, இந்த மை NFT போர்ட்ஃபோலியோ லிபில்டுன்னு. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு டம்பாக இருக்குது. மேபி இன்னும் வந்து ஒரு 2 கேஎஸ்எம்லாம் வந்து சாலிட் பைங்க வாங்கிடுங்க, ஏன்னா மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் இது வந்து அதுக்கான அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். அண்ட் கூகாயின் ஆர்எம்ஆர்கே டோக்கன் லிஸ்ட் ஆனதை பற்றி இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ பையிங் லெவல்ஸ் வந்து அதை பற்றி வந்து அப்டேட் பண்ணுறேங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸுங்க. அண்ட் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். இன்னும் அப்கமிங் டேஸில் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்குறேன். என்ன இது வரைக்கும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டென்ட்டில் ஏதாவது டிசப்பாயின்மெண்ட் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ முன்னாடிலாம் வீடியோஸ் நல்லா இருந்தது ப்ரோ, இப்போது ஓரளவுக்கு முன்னாடி மாதிரி பண்ணுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக மறுபடியும் அதே மாதிரி வந்து வருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.